எம்பிஎம் ஸ்ட்ரீட்டுமா இது. ரோடு போட்டு ஒரு 10 நாளுக்குள்ளதாமா இருக்கும். ஒரு ஏற்கனவே தண்ணி நின்று இருந்தது, ஹைட் பண்றேன்ட்டு போட்டாங்க. அது போட்டு இந்த நிலைமையில தான் இருக்குது இப்போ ரோடு. ரோடு மேடு பள்ளமா தான் இருக்குது. அங்கங்க தண்ணி நிற்கும், வாட்டம் காட்டுறேன்னாங்க. அதுவும் எதுவும் பண்ண காணும் இன்னும் சரியா. இந்த ரோடு தண்ணி நிறைய நிற்கும், அதனால கம்ப்ளைண்ட் பண்ணி ரோடு ஹைட் பண்ண சொல்லியிருந்தோம். அதனால வந்து ஹைட் பண்ணாங்க. ஹைட் பண்ணி 10 நாளுக்குள்ளே மறுபடியும் டேமேஜ் ஆயிடுச்சு ரோடு. இன்னும் அதுக்கப்புறம் வந்து எதுவும் பார்க்கல. மறுபடியும் எங்க மழைனால நாங்களும் சரியா வரல இந்த பக்கம். இப்பதான் வந்திருக்கோம். நீங்க பார்த்தா இந்த மாதிரி நிலைமையா இருக்கு. அதுதான் கம்ப்ளைண்ட் மறுபடியும் சொல்லணும். கம்ப்ளைண்ட் பண்ணாது. இது இந்த சுடுகாட்டுல இருந்து இந்த முனை வரைக்கும் தான் போட்டாங்க. இது வரைக்கும் தான் தண்ணி நிறைய நிற்கும். சரி, அது கம்ப்ளைண்ட் பண்ணி இப்போ கொஞ்சம் போட்டாங்க மறுபடியும். ஆனா சரியா இல்ல. அது மறுபடியும் தரமா போட்டாங்களா இல்லையான்னு ரோட பார்த்தாலுமே தெரியுது உங்களுக்கு. இவ்வளவுதான் தரோன்ட்டு. 10 நாளுக்குள்ளதான் இருக்கும். 10 நாள் மேல கூட ஆகல இது. அதுக்குள்ளவே இந்த மாதிரி மேடு பள்ளமா இருக்கு ரோடுங்க. என் பேர் பாபு. இது வந்து மேல்பட்டி பொன்னப்பன் தெரு. கிட்டத்தட்ட ஒரு வருஷத்துக்கு மேலே ஃபுல்லாக தண்ணி, ஒரு 3/4 அடி முழங்கால் வரைக்கும் தண்ணி ஃபுல்லாக நிற்கும். ஆனால் ரொம்ப நிறைய ரிப்போர்ட்லாம் பண்ணி அதுக்கப்புறம் இப்போது 2 கவுன்சிலர் சேர்ந்து இப்போ ரோடு போட்டிருக்காங்க. ஆனால் கொஞ்சம் அரையும் குறையமாக தான் இருக்குது. ஃபுல்லாக வந்து கம்ப்ளீட்டாக முடிக்கல. முடிச்சா கொஞ்சம் நல்லா இருக்கும். போட்டு முடிச்சிட்டாங்களா இல்லை மழை பெய்யும்? இல்லை இருக்கு, இன்னும் கொஞ்சம் கண்டினியூ பண்ணணும்னு சொல்லியிருந்தாங்க. ஆனால் பண்ணுவாங்கன்னு நினைக்கிறேன்.